ஒருவேளை யாராகிலும் இந்த இயேசுவுக்கு நான் இன்னும் சொந்தமாகலையே, இயேசு எனக்கு சொந்தமாக இல்லையே என்று சொன்னா, நீங்க ஒன்னும் தூரமானவர்கள் கிடையாது, அந்நியர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மதம் இந்த மதம் எல்லாம் கிடையாது, அந்த ஜாதி இந்த ஜாதி கிடையாது, அந்த பாஷை இந்த பாஷை கிடையாது, அந்த தேசம் இந்த தேசம் கிடையாது. எல்லாருக்கும் அவர் தேவன், எல்லாருக்கும் அவர் இரட்சகர், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் உள்ளம் திறந்து, இயேசுவே நீங்க எனக்கு வேணும், நான் என்னை உங்களுக்கு தருகிறேன், என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க, என் உள்ளத்தின் சிங்காசனத்துல நீங்க வந்து உட்காருங்க, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா என்று இப்ப நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உள்ளம் திறந்து இயேசுவோடு பேசினீர்கள் என்றால் நீங்க அற்புதமாக இந்த கிரியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது ஒரு பாஸ்டர் கொடுக்கிற கிரியை அல்ல, அது கர்த்தராகிய இயேசு உன்னை ரட்சிக்கிறது. ஆமென். இயேசு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே சந்திக்கிறவரும் நம்முடைய ஆத்துமாக்களை சுத்திகரிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் பாவத்தை மன்னித்தால் அது எக்காலமும் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த பாவத்தோட சேர்ந்து ஒரு பேக்கேஜே இருக்கு. இந்த பாவத்தோட சேர்த்து பெரிய பேக்கேஜே இருக்கு. அதை தவிர்க்க முடியாத பேக்கேஜ். ஒருத்தன் பாவம் செஞ்சாம்னா இதெல்லாம் சேர்த்தவன் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? பாவம் செய்தா கூடவே சாபம் வரும். என்ன வரும்? சாபம் வரும். வியாதி, பாவம் செய்யறதுனால சில வியாதிகள் வருது, அது ஆட்டோமேட்டிக்கா கூடவே வரும். பாவத்துக்கு வியாதி, சாபம், அப்புறம் இந்த பிசாசின் ஆளுகை. நம்ம மேல பிசாசுக்கு ஆளுகை. யார் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோமோ உள்ள பாவம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய ஆளுகை. ஏன்னா இந்த பாவம் என்பது பிசாசினுடைய ஒரு ஆப். அந்த ஆப்பை தந்துட்டா கண்ட்ரோல் யார் கையில் இருக்கும்? நீங்க அந்த ஆப்பை உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அன்னையிலேருந்து கண்ட்ரோல் யாரு? ஆமா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஏவாளுக்கு கிட்ட கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டான் ஏதேன் தோட்டத்தில். அவன் அவளை பிடிச்சி வச்சு பாவம் செய்ய ஒன்றும் வைக்கல, அப்படியே ஒரு நயவஞ்சகமான ஒரு பேச்சை போட்டான், உள்ள ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவன் போயிட்டான். அந்த ஆப் வேலை செய்ய ஆரம்பிச்சது, நம்ம எல்லாரையும் பாவத்துக்குள்ள தள்ளி போட்டிருக்குது. என்ன பயங்கரமான காரியத்தை செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த பாவம் என்பது உள்ள வந்தாச்சுனாலே நம்ம இடம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் யார் கண்ட்ரோல் தான். பயப்படாம சொல்லுங்க, உங்கள்ட்ட தான் பாவம் இல்லை இல்ல, ரட்சிக்கப்பட்டாச்சு இல்ல, மன்னிக்கப்பட்டாச்சு இல்ல, இனி எதுக்கு பயம்? அல்லேலூயா. ஆமா, பாவம் உள்ள இருந்தா கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு? ஆமா ஆமா, இயேசு நாமத்துல போச்சாத்தானாலும் போக மாட்டான். ஏன்னா இங்க என்ன இருக்கு? அவன் ஐட்டம் இருக்கு, அதை முதல்ல தூக்கி அன்இன்ஸ்டால் பண்ணு, வெளியே தூக்கி தள்ளு. அது இயேசுவின் ரத்தத்தால மட்டும்தான் முடியும். இல்லைன்னா ஒன்னும் அன்இன்ஸ்டால் ஆகாது. எவ்வளவுதான் இது பண்ணாலும் திரும்ப அது உள்ள இருக்கும். சிலது அப்படித்தான், சில ஆப்பை தள்ளி தள்ளி பார்த்தாலும் போகாது. கடைசியில் பார்த்தா அது கம்பெனி ஐட்டம் போல இருக்கு, அது போகாது. கர்த்தருக்கு இதே மாதிரி சில வேளை இப்படித்தான் எங்கேயாவது ஒரு இடத்த வச்சுட்டு சும்மா வாயில இயேசு நாமத்துல ஓடுன்னா அது ஓடாது. அதனால இன்னைக்கு இயேசுக்கு இடம் கொடுக்கணும், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். அப்ப தானா அது ஓடிடும். அது போச்சுன்னா அதுக்கு கூட இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிடும். என்ன? சாபத்தை கொண்டு போயிடும், வியாதியை கொண்டு போயிடும், பிசாசனுடைய ஆளுகை அதுக்கு பிறகு இருக்காது. பாவத்தின் சம்பளம் என்ன மரணம்? அதுக்கு செகண்ட் டெத்துன்னு சொல்லி இருக்கு. அந்த மரணத்தையாக அங்க சொல்லு. பாவத்தின் சம்பளம் என்பது அந்த அக்கினி கடலிலே கடைசியாய் தள்ளப்பட்டு நித்திய நித்தியமாய் ஆக்கினை அடைகின்ற அதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம், செகண்ட் டெத். இந்த பாவம் அங்கதான் கொண்டு சேர்க்கும் மனுஷனை. பாவம் மனுஷனை மறுத்தோன்னு பாதாளத்தில் கொண்டு போடும். அப்புறம் நியாய தீர்ப்புக்கு பிறகு எங்க கொண்டு போட்டுரும்? அக்கினி கடல், அக்கினி கடல், நித்திய ஆக்கினை ஸ்தலம். இதெல்லாம் உண்மையான காரியங்கள். அப்போ இந்த பாவம் என்பது வெளியே போகும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொந்தரவே நம்மளை விட்டு வெளியே போயிருது. அல்லேலூயா. என்ன பெரிய விடுதலை! அதைத்தான் இயேசு தருகிறார். உலகம் தர முடியாது, யாரும் தர முடியாது. நீ கோடி பொண்ணு கொடுத்தாலும் இது கிடைக்காது. இயேசுவுக்கு உன் இதயத்தை கொடு, இயேசுவுக்கு உன்னை கொடு, இயேசுவுக்காக உன்னை கொடு. இயேசு உன் வாழ்வை ரட்சிப்பார். அல்லேலூயா.
அதுக்காக அவர் மட்டுமே சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்திருக்கிறார்.